ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி ரோஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையானது ஏர்ட்ரை க்ளே. நான் ஏர்டைட் கண்டெய்னரில் அதை செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் சம் ஐபின், இது ஐபின்னு சொல்லுவாங்க, ஐபின், இயரிங் ஹூக் தேவை. அப்புறம் சம் ஜம்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து 4 mm 6 mm 8 mm அந்த மாதிரி கிடைக்குது. உங்களுக்கு வந்து என்ன சைஸ் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிளோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹூக் வேணும்னாக்கா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரெட் டைப்பில் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெட் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏர்ட்ரை க்ளே. ஏர்ட்ரை க்ளே கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியணுன்னாக்கா இந்த மாதிரி டியர் ட்ராப் இந்த ஷேப்பில் வந்து நம்ம இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்திட்டு பிணைஞ்சிட்டு இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி டியர் ட்ராப்பில் வந்துச்சுனாக்கா அது வந்து நல்ல பதத்தில் நல்லா இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஏர்ட்ரை க்ளே வந்து நீங்கள் வந்து எல்லா கலர்லேயும் கலர்ஸ் இருக்குது, அது மாதிரி ஒயிட்டில் கிடைக்கிது, கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணனாக்கா கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் ஒரு ரவுண்ட் மாதிரி எடுத்து நல்லா ஸோ இந்த மாதிரி வளர்த்திக்கோங்க. வளர்த்திட்டு பிளேட் இல்லைன்னா வந்து கட்டிங் பிளேட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நான் 8 பெட்டல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இதை சூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் கையை வச்சு ஒரு ரவுண்டு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வந்துடும். செஞ்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பெட்டல் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதுக்கும் பின்னாடி இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல, இதுக்கும் பின்னாடி நல்லா வைத்துட்டு வச்சு இப்படி இன்னொரு பால் எடுத்து அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் ஆயில் இல்லை பவுடர் அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 2 3 வந்து 3 பெட்டல்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா 4th பெட்டல், ஃபஸ்ட் பெட்டல் எங்கே ஒட்டணுமோ அதில் வந்து 4th பெட்டல், அதுலேருந்து 5th, 6th, and last one 7th.
அவ்வளோதாங்க. சாரி. ஸோ 8 பெட்டல் உள்ளது. நடுவில் 1, ஃபஸ்ட்டு 3 ஒட்டணும், அடுத்தது 4, டோட்டலாக 8. இது வந்து இந்த மாதிரி கீழே நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறோம்னாக்கா இதை லிட்டில் பிட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இதில் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும். இந்த இதை நம்ம காய வச்சிடலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை எப்படி நம்ம ஐபின் ப்ளஸ் வந்து ஜம்ப்ரிங் ஹூக் போட்டு எப்படி தொங்குற மாதிரி தோடு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வச்சுருக்கேன். அது காயட்டும். அந்த பீஸ் நான் ஏற்கனவே 2 இது செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங் எனாஃப். இதுக்கு எப்படி ஐபின், ஜம்ப்ரிங், ஹூக் எல்லாம் போட்டு நம்ம ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தொங்குற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பேக் சைடில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் பிளேட் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டரை வச்சு லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக ஆகிடும். இதில் ஒரு கார்னர், எங்கேயாவது ஒரு கார்னரில் பொறுமையாக, இல்லை இது ரொம்ப ஹார்டாக இருக்குது பண்ண முடியல அப்படின்னீங்கன்னாக்கா டூல்ஸ் வந்து நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடு வெளியில் வந்துடும். இது நம்ம ஹோல் போடுற அளவுக்கு, அதாவது ஹேங் பண்ணுற அளவுக்கு ஹேங்கிங் இது எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் நோஸ் பிளேயர் அதை வச்சு பேக் சைடில் வெட்டணும் பண்ணி அதை இந்த அளவுக்கு செக்யூர் பண்ணிடுவோம். சாரி, ஏன் இவ்வளோ ப்ளராக தெரியுதுன்னு புரியல. சரிங்களா? சாரி. இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஹோல். அதை கட் பண்ணது ஹோல் பண்ணது எப்படின்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கல்ல. அப்புறம் அதில் ஜம்ப்ரிங் எப்போதும் நம்ம இப்படி தான் அகட்டணும், இழுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அகட்டிட்டு அதில் ஒரு ஹூக்கை போட்டுருவோம். இயரிங் ஹூக் பண்ணிவிட்டு இந்த தோடில் அதை செக்யூர் பண்ணுவோம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஜம்ப்ரிங் ஒழுங்காக செக்யூர் ஆனால் தான் உங்களுக்கு ஹூக்கு இதுவும் உழுவாது. அதனால் ஒழுங்காக
slowly. இப்போ ஹூக்கு ஜம்ப் ரிங் தோடு எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று. நான் அடுத்தது வந்து ஸ்ட்ரெட்டை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஸ்ட்ரெட்டை எப்படி ஒட்டணுன்னு. ஸோ இதுவும் அதுவும் ஒரே பேரு. இது வேணால் நீங்கள் வேணால் ஹூக் முறையில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெட்டுக்கு அதே மாதிரியே நீங்கள் ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தா நான் ஃப்ளாட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு நிறைய வந்து ஜெல் கிடைக்கிது. அதாவது உங்களுக்கு வந்து ஃபெஃபிகால் உங்களுக்கு வந்து இது வராது. 600 E600ன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு க்ளூ கிடைக்கிது. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து மீன்ஸ் சிலிக்கான் க்ளூ அந்த மாதிரி நல்லா திக்காக நல்ல இதாக மோல்டாக ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி க்ளூவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஒட்டுனா போதும். அந்த மாதிரி க்ளூ சூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் க்ளூ சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ளூவை அந்த பேஜில் வச்சுட்டு இது சீக்கிரம் காஞ்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நீங்கள் ஸ்ட்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெட்டோட அந்த மேல் பக்கத்துலேயும் க்ளூவை ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்கள், நான் ஒட்டி வச்சுருக்கேன். லைட்டாக காயிட்டோம். இதுவும் எவ்வளோ தூரம் காயுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா பிடிச்சிக்கும். அப்புறமா இது வெட்டிடுங்க. கையில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. கையில் ஒட்டுச்சுனாக்கா உங்கள் கையோடு சேர்ந்துட்டு போகிறோம் க்ளூ. அதே ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. இந்த ஃப்ளவர் ஸ்ட்ரெட் டைப்பில் அது காயட்டும். ஸோ நம்ம செஞ்ச ஃப்ளவர் இது இங்கே இருக்குது. இது நம்ம வந்து ஹூக் மாடல் போட்டது. இது ஸ்ட்ரெட். எக்ஸ்ட்ரா நான் வந்து இது வந்து ப்ரெஸ்ஸிங் மோல்டு வச்சு இந்த ஃப்ளவர் நான் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் அது வந்து சிலிக்கான் ஃப்ளவர்ஸ் லீஃப். இதுக்கு வந்து நான் எதுவுமே ஹோல் எதுவுமே போடல. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நமக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பின் கிடைக்கும். இதை வச்சு நமக்கு வேணுங்கிற அளவில் வேணுங்கிற இடத்துல ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி ஐபின் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் நீங்கள் மேற்கொண்டு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ப்ரெஸ்ஸிங் மோல்டு, இந்த மாதிரி மோல்டு ஃபஸ்ட் சைஸ், இது ஃபஸ்ட் சைஸ், செகண்ட் சைஸ் அண்ட் தேர்ட் சைஸ், இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி அடுத்த வாரம் ஒரு நல்ல ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு மாடல் இந்த மாதிரி பெருசு சின்னது இந்த மாதிரி வரும். அண்ட் மோர் தென் இன்னும் நிறையா நான் வந்து கிளேயில் ஏட்ரி கிளேயில் பண்ணியிருக்கேன். அதை காட்டணுன்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், இது ஏட்ரி கிளேயில் பண்ணது. ட்ரீ ஆஃப் லவ், க்ரீன் ஒயிட். இன்னும் கலர் பண்ணல, இன்னும் வார்னிஷ் கோட்டிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இதுக்கிட்ட காட்டுறதுக்கு. இது சொன்னேன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் சைஸ், செகண்ட் சைஸ், தேர்ட் சைஸ் உங்களுக்கு அதை ப்ரெஸ்ஸிங் மோல்டு யூஸ் பண்ணி இது ஒரு பேட்டர்ன் சொல்லலாம்.
லோட்டஸ் பெட்டல் பெண்டன். இது ரவுண்ட் ஷேப்பில் இம்ப்ரெஷன் சிலிக்கான் இம்ப்ரெஷன் யூஸ் பண்ணி இது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் எல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்துலேயே வந்து சேரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.